Yeah, during the last class, நம்ம பார்த்தது வந்து நிவேதயித்வா அபிக்யானம் பிரவருத்தி வினிவேத்ய ச சமாஸ்வாஸ்ய ச வைதேகி மர்தயாமாச தோரணம். அப்போ ஆஸ்வாசப்படுத்தினார், கன்சோல் பண்ணினார். பிகாஸ் லாஸ்ட் கிளாஸ்ல நான் அந்த தோரணத்துக்கு போயிட்டேன். அதுக்கு முன்னாடி there are some more things that I need to say. இப்போ இவர் வந்து ஹனுமான் வந்து ராமர் கிட்ட இருந்து கொண்டு வந்த கணையாழிய வந்து கொடுக்கிறார். He gives the ring. கொடுத்துட்டு he says எல்லாமே சொல்றார். அந்த மாதிரி இவாளோட கதை எல்லாம் சொல்லிட்டு எவ்வளவு வந்து ராமர் வந்து உங்களுக்காக வந்து உங்களையே நினைச்சுட்டு இருக்கார் எல்லாமே he says. இது எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அப்புறமா வந்து he tells then சீதா tells him. சீதா தேவி சொல்லும் பொழுது இந்த மாதிரி என்னை வந்து ஒரு மாசத்துல வந்து கூட்டிட்டு போக சொல்லுங்கோ, இல்லைன்னா நான் வந்து ஐ வில் நாட் லிவ், ஐ கேனாட் லிவ், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா ராவணன் சொல்லிட்டு போயிட்டான், ஒரு மாசம்தான் டைமு, இல்லைன்னா ஐ வில் மேக் யூ ஃபார் குக் யூ ஃபார் அவர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ஒரு மாசம்தான், ஒரு மாசத்துக்குள்ள வந்து கூட்டிட்டு போக சொல்லு. இல்ல இல்ல நீங்க கவலையே படாதீங்கோ, எல்லாரும் வந்துருவா, இத்தனை பேர் இருக்காங்க, இட்ஸ் நாட் அட் ஆல் நெசசரி ஃபார் யூ டு பி ஸ்கேர்டு, நாங்க எல்லாருமே இந்த இருக்கோம் அங்க, நீங்க கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமானுக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. அவ வந்து ரொம்ப சோகமா வந்து இப்படியா ரொம்ப சோகமா பேசுறா. நீங்க உங்களுக்கு விபரீதமான எண்ணங்கள்லாம் வந்து நீங்க உங்களுக்கு வரவே வேண்டாம் மாதா. உங்களுக்கு ராமர், லக்ஷ்மணா, அக்னி வாயு மாதிரி இருக்கா அவளே வந்து. சுக்ரீவன் வந்து உங்களுக்கு அவ்வளவு இதா இருக்கார். உங்களுக்கு வந்து கண்டிப்பா நாங்க எல்லாரும் வந்து உங்களுக்கு உதவி பண்ணறதுக்கு ரெடியா இருக்கோம். இப்போ வந்து சொல்றார், சரி நான் வந்து இப்போ நீங்க வந்து என்ன பண்ணுங்கோ, இத வந்து ஒவ்வொருத்தர் வந்து வேற மாதிரி சொல்றா. பட் நம்ம வந்து இங்க நம்மளோட சம்க்ஷேப ராமாயணத்துல வந்து இந்த ஸ்லோகம் முடிஞ்சுடுறது. அதனால நம்ம இதை வச்சுட்டே நம்ம வந்து சொல்லிடுவோம். இப்போ வந்து என்னன்னா, நீங்க ஆத்தியாத்து அது வந்து அவ வந்து திருப்பி திருப்பி அந்த இதெல்லாம் சொல்றா. அந்த கதையெல்லாம் வந்து ராமர்கிட்ட உன்பே நீ சொல்லு, நீங்க வந்து வரல வந்து நீங்க இது பண்ணாதேங்கோ, வெயிட் பண்ணாதேங்கோ அப்படின்னு நீ வந்து போய் சொல்லிடும். அப்போ வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டோன்னு, நான் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னா, நீங்க வந்து ராமர் கிட்ட போய் சொல்லு, இந்த மாதிரி இந்த இது கொடுக்குற சூடாமணி, இதெல்லாம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த மாதிரி சூடாமணியை கொடுத்துட்டு ராமர் கிட்ட வந்து நான் என்ன இன்சிடென்ட் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொன்னோன்னு சொல்றான், ஆமா நீ வந்து ராமர் கிட்ட போய் சொல்லு, ஒரு தடவை ராமரும் நானும் வந்து ராமரோட மடியில நான் வந்து படுத்துட்டு இருந்தேன். அந்த இன்சிடென்ட் நம்ம நிறைய வந்து கேட்டிருக்கோம். அதை இந்த இன்சிடென்ட்டை வந்து போய் சொல்லும். இது நான் வந்து ராமரோட மடியில நான் வந்து படுத்துருக்கேன். அப்போ அந்த ஜெயந்தன், அந்த இந்திரனோட சன்னு, இந்த காக்காய் ரூபத்துல வந்துட்டு சீதை வந்து ராமரோட மடியில படுத்துட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் அந்த கண்ணை அப்படி மூடிட்டு இருக்கும் பொழுது he comes and pecks at her. அவ மேலாடைக்குள்ள வந்து அப்படியே வந்து தன்னுடைய பீக்னால வந்து அழகால குத்துறார். அப்போ அது ரத்தம் வடிஞ்சு அது ராமருக்கு வந்து அந்த அந்த இதுலதான் அவரும் எழுந்திருச்சுறார். அப்ப யாரு அப்படின்னு பாக்குறார், சுத்தி பார்க்கும் பொழுது அவரால் பார்க்க முடியல, அந்த காக்காய் போயிடுறது.
திருப்பியும் வந்துட்டு பார்க்கும்பொழுது அங்க ஒரு காக்காய் நின்றுட்டு இருக்கு, பார்த்துட்டு இருக்கு. அதோடைய அழகுல வந்து ரத்தம் இருக்கு. முதல் தடவை வந்து ரத்தம் வரல, ஒரு தடவை அது வந்துட்டு போயிடுத்து. அப்புறம் இவர் பார்க்கும்பொழுது ரெண்டாவது தடவை இது பண்ணினோடனே அவர் வந்து என்ன பண்றாரு, ராமர் வந்து ஒரு தர்பை எடுத்து அப்படியே போடுறாரு. அதான் தர்பை எடுத்து, சாரி, தர்பை எடுத்து பிரம்மாஸ்திரமா அதை நினைச்சுண்டு அதை வந்து அந்த காக்காய வந்து மேல விடுறாரு. வேண்டிட்டு ஒரு கீழே இருக்கிற அந்த குஷா கிராஸ், அந்த குஷா கிராஸ் தான் நம்ம இப்ப தர்பைங்க, அந்த அந்த குஷா கிராஸ் மேலதான் வல்ல படுத்துட்டு இருப்பார் காட்டுல. அந்த கிராஸ், அந்த தர்பையை எடுத்து அதுல வந்து அதை பிரம்மாஸ்திரமா அவர் உபயோகப்படுத்தி அந்த மந்திரத்தை சொல்லி அந்த காக்காயை வந்து காக்காய் மேல விடுறாரு. அது ஜெயந்தன், அந்த இந்திரனோட சன், ஹி இஸ் வெரி மச் அட்ராக்டட் பை சீதாஸ் பியூட்டி. அதுதான் அங்க. பட் அவன் வந்து இப்போ இந்த ஐயோ இந்த அஸ்திரம் அவனை தொடர்ந்து வரும்போது 3 லோகத்துக்கும் வந்து போயிடுறான். எல்லா லோகத்துக்கும் போய் எல்லார்கிட்டையும் சரணடைகிறா, என்னை யாராவது காப்பாத்துங்க. இந்திரனும் தேவலோகத்துல இருக்கிறவா யாரும், சிவன், யாருமே அவரை வந்து காப்பாத்துறதுக்கு தயாரா இல்லை. ஏன்னா பிரம்மாஸ்திரம் விட்டது இவர், நாங்க வந்து காப்பாற்ற முடியாது, நீ அவர்கிட்டயே போய் சரணடைஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ அவன் திருப்பியும் அந்த காக்காய் வந்து கம்ஸ் டு ராமாவதி, நான் பண்ணின தப்புதான், என்னை வந்து மன்னிச்சிருங்க. இல்ல, பிரம்மாஸ்திரம் வந்து நான் விட்டது, நான் வந்து ஒண்ணுமே பண்ணாம அந்த பிரம்மாஸ்திரத்தை நான் திருப்பி எடுத்தேன்னா அது எனக்கு அப்புறமா பயன் எடுக்காது, நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னதான் திஸ் இஸ் ஓகே, என்னோட ஒரு கண்ணு மட்டும் நீங்க போக்குங்கோ பரவாயில்ல அப்படின்னு அந்த காக்காய் ரூபத்துல இருக்கிற ஜெயந்தன் சொன்னதுனாலதான் he loses one eye. That's why we always say that the crows kalam one eyed, it cannot see with 2 eyes அப்படின்னா there is a saying, it is because of this அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அந்த பிரம்மாஸ்திரம் வந்து அது அவரை வந்து காப்பாத்தாது அப்படின்னு தெரிஞ்சப்பறம் இந்த மாதிரி ஆயிடும். இந்த இன்சிடென்ட்டை வந்து நீங்க வந்து போய் சொல்லுங்க. இன்னும் ஒரு இன்சிடென்ட் வந்து நான் சொல்றேன். நானும் ராமரும் தனியா இருக்கும் பொழுது என் நெத்தியில இருக்கிற பொட்டு திலகம் வந்து அழிஞ்சுடுத்து. அப்போ நான் நெத்தியில வந்து திலகம் இல்லாம இருந்தேன். அப்ப ராமர் வந்து என்ன பண்ணினார்னா, கீழே இருந்த அந்த சிவப்பு கல்லு மாதிரி இருக்கிறத எடுத்து என்னோட நெத்தியில வந்து தேய்ச்சு அதை திலகம் ஆக்கினார். அதையும் வந்து நீங்க அவர்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமான் கிட்ட சூடாமணி கொடுப்பாங்க. இப்ப ஹனுமானுக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. இஸ் ஃபீலிங் வெரி சேட். என்ன இது அசோகவனத்துல இருக்கு, நான் அன்னைக்கே சொன்னேன் அசோகானா நோ சோகம் அப்படின்னுட்டு. ஆனா இங்க சீதை வந்து ரொம்ப சோகமாவே இருக்கா. எப்பொழுதும் சொல்றா என்னை வந்து காப்பாத்திருங்கோ காப்பாத்திருங்கோ, அவரை வர சொல்லுங்கோ அப்படிலாம் இருக்கா. ஸோ நாங்க எல்லாரும் என்னதான் இருந்தாலும் நீங்க அவளுக்கு வந்து பாவம் ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கா. அதனால நான் வந்து அவளுக்கு வந்து அவர் என்ன சொல்ற, அந்த சோகம்ங்கிற அக்னி வந்து அவளை தாக்கின்னு இருக்கு. இட் இஸ் வாட் வால்மீகி சேஸ். சோகமோட அக்னி வந்து அவரை தாக்கின்னு இருக்கு. அந்த வந்து அந்த அக்னியால நான் வந்து லங்காவை ஏதாவது பண்ணணும். அந்த அக்னி, அவளோட அக்னி, அந்த சோகம் வந்து இவருக்கு வந்து கோபமாவே ஆயிடுச்சு. இந்த அக்னியை வச்சு நான் லங்காவை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல என்ன பண்ற, அந்த அசோகவனத்தை அழிக்கிற. அதுக்கு ஒரு தோரணமா தான் நம்ம பார்த்தோம், அதான் உடைக்கிற. அப்புறம் அங்க இருக்கிற மாளிகை எல்லாம் எத்தனை பேரும் ராட்சசா. அப்புறம் ராவணனுக்கு தெரிஞ்சது, யாரோ ஒரு குரங்கு வந்திருக்காங்கிறா, உடைக்கிறாங்கிறா, எல்லாரும் சொல்லுவாள போய். ஓகே, எல்லாரும் தனித்தனியா போய் துவம்சம் பண்ற, எல்லாரும் போய் அப்புறமா வந்து எல்லாரையும் பண்ணிட்டு உடனே நான் வந்து
என்ன பண்றான், தன்னுடைய போர் அந்த இவாள்லாம் இருப்பா இல்லையா, சேனாதிபதி, அதான் அந்த மாதிரி கமாண்டர்ஸ், அவள் எல்லாமும் பண்ணி இப்ப அக்ஷன் இஸ் ராவணா சன், அக்ஷகுமாரன், அதான் அவன் அக்ஷகுமாரன் அனுப்புறான், அவனையும் கொன்னுடுறான். இப்பதான் ராவணனுக்கு வந்து முதல்ல ஒரு பயம் வருது. வாட் இஸ் திஸ், ஒரு வானரம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, பட் ஹவு கேன் இட் டூ சோ மச் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் ரியலி ஃபர்ஸ்ட் டைம். அப்போ வந்து அவரோட கண்ணுல வந்து ஒரு பயம் தெரியறது. பா நான் இருக்கேன்ப்பா உங்களுக்கு, யூ டோன்ட் வரி, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ எத்தனையோ பேரெல்லாம் கொன்னு முடிச்சப்புறம் இந்திரஜித் வந்து பிரம்மாஸ்திரத்தை வந்து விட்டு கட்டிடு. இப்போ பிரம்மதேவன் வந்து வரம் கொடுத்திருக்கார் அனுமாருக்கு. பிரம்மாஸ்திரம் வந்து உன்னை ஒண்ணுமே செய்யாதுங்கிற வரம் இருக்கு. அவர் பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்படணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா அவருக்கு பிரம்மதேவன் வந்து வரம் இருக்கு. ஆனாலும் அவர் கட்டுப்படுறார். ஏன் கட்டுப்படுறார் அப்படின்னா, அவர் இதை சாக்கு வச்சு ராவணனோட அரண்மனைக்கு போகணும், அவளை பார்க்கணும், அவளோட பேசணும், ஒரு தூதுவனா நான் வந்திருக்கேன்னு எப்படி இருக்கா, அவளுடைய வீரம் எல்லாம் நம்ம வந்து ஒரு மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணறதுக்கு நம்மளுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போறார். சோ இவரை பிரம்மதால கட்டிட்டு எடுத்துட்டு போறார். ராவணன் முன்னாடி எடுத்துட்டு போறார். திரும்ப திரும்ப அவர் வந்து ராவணன் முன்னாடி உட்கார்ந்து சொல்றாரு, நீ தப்பு பண்ற, நீ வந்து சீதைய வந்து ராமர்கிட்ட வந்து நீ ஒப்படைச்சிட்டு நீ மன்னிப்பு கேட்டு நீ வந்து நீ சொன்னேன்னா அவருக்கு வந்து உன் மேல வந்து கோபம் வராது, நீ மன்னிச்சு விட்டுரு. We know Ravana, he is such a self-egoistic person. He very well knows he has done wrong. But தப்பு பண்ணினவா நிறைய பேர் வந்து கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்க மாட்டான். என்ன, பிகாஸ் என்னாச்ச காலே விபரீத புத்தி, கெட்ட காலம் வந்தாச்சு, கெட்ட புத்தி தான் வரும். சோ அதே மாதிரிதான் இருக்காரு. அப்போ இவ என்ன சொல்றா, இவரை வந்து நம்ம கொன்னுடணும், இந்த வானரத்தை வந்து கொன்னுடணும். அப்பதான் விபீஷணன் சொல்றார், இல்ல தூதுவனா வந்தவனை எப்பொழுதுமே வந்து நம்ம ஒண்ணும் பண்ணக்கூடாது, நம்ம வந்து தூதுவனா வந்தவனை விடக்கூடாது, ஒண்ணுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற. நீ தப்பு. அப்போ விபீஷணனும் ராவணன் கிட்ட சொல்ற, தப்பு பண்ணாதேங்கோ அண்ணா, இந்த மாதிரி நம்ம விட்டுறலாம், ஒண்ணு உடனே வந்து தூதுவனை கொல்லக்கூடாதுன்னு சொல்றேன், சொல்றேன், நீங்க வந்து விட்டுருங்கோ, சீதையை விட்டுருங்கோ. இல்ல அதெல்லாம் முடியாது, தூதுவனை கொல்லக்கூடாது சொல்றேன். ஓகே, ஒரு வானரத்துக்கு எது அழகு அப்படின்னா அதனுடைய வால் தான் அழகாம். ஏன்னா வந்து முதல்ல இந்த எதை பார்த்தாலுமே இந்த சீதைய வந்து பார்த்த உடனே கூட எல்லாத்தையுமே இந்த வானரமே வந்து சீதையை பார்த்த உடனே சில கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்றா, அது வானரமோட குணமா இருக்கிறதுனால இந்த வானரம் வந்து என்ன பண்ணுமானா, ரொம்ப ஹாப்பியா இருந்தானா தன்னோட வாலுக்கு முத்தம் கொடுத்துக்கணும். சோ வால் வந்து அதுக்கு ரொம்ப பெரிய விஷயம் ஒரு வானரத்துக்கு. சோ இந்த தூதனா வந்திருக்கிறான், ஆனா இந்த வால் வந்து நம்ம ரொம்ப பெருசா நினைக்கிற வாழை வந்து நம்ம நெருப்பு வச்சிருவோம். உடனே பாக்குறான், எல்லா ராட்சசாலும் மிச்சவாள்லாம் இருக்கிறவா எல்லாம் அவளோட கித்தன் யாரெல்லாம் இவர் வந்து துவம்சம் பண்ணியிருக்காரு எல்லாருக்கும் ஒரு வெறி வரும். ஏகப்பட்ட கிளாத் எல்லாம் சுத்தி எல்லாம் நெருப்பு வைக்கிறார். அதெல்லாம் தெரியறது சீதைக்கு. அசோகவனத்துல இந்த நியூஸ் எட்டின உடனே சீதை வந்து அக்னி பகவான் கிட்ட வேண்டிக்கிறது, எனக்காக வந்து வந்திருக்கான், அவரை வந்து நீ தயவு செய்து நீ வந்து ஒண்ணும் பண்ணாதே, அவரை வந்து சுடாதே அப்படின்னு அக்னி பகவான் கிட்ட சீதை வந்து வேண்டிக்கிறது. இப்போ இந்த வானரத்துக்கு எவ்வளவு அக்னி வச்சாலும் இட் இஸ் நாட் கோயிங் டு டூ எனி ஹார்ம் டு ஹிம். ஏன்னா சீதா தேவி வேண்டின்னு இருக்கா, அக்னி பகவானும் அதற்கு வந்து ஒப்புதல் கொடுத்துட்டார். சோ என்ன பண்றாரு இவர்,
வேற ஒண்ணுமே பண்ணல. நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வால்ல கட்டிட்டு இழுத்துட்டே போறாங்க. ஆனா அவர் வந்து என்ன பண்றார், தானாகவே அந்த எந்திரம் மாதிரி ஒரு இதுல வச்சு அவரை கட்டிட்டு இழுத்துட்டு போறார் தெருக்களில். உடனே அவர் அந்த எல்லாத்தையும் கட்டெல்லாம் தானாவே அவுத்துண்டு எல்லா இடத்துலயும் போய் அந்த எப்படி வந்து அதுக்கு எப்படி ஒரு கம்பாரிசன் கொடுக்கிறார் வால்மீகி வந்து அப்படின்னா, எப்படி வந்து ருத்ரன் வந்து திரிபுரத்தை எரித்தாரோ, திரிபுரம்னா வந்து சிவபெருமான் எப்படி எரித்தாரோ அது மாதிரி அந்த ராவணனுடைய லங்கையை வந்து ஹனுமார் வந்து எரிக்கிறார். எல்லா பக்கமும் அவர் பாட்டுக்கு எரிச்சுட்டே போறார். அப்புறம்தான் அவருக்கு தோணுது, ஐயோ நம்ம பாட்டு எரிச்சுட்டே போறோமே, இது சீதைக்கு ஏதாவது ஆயிடுமா, சீதா மாதா அங்க இருக்காங்க இல்லையா அசோகவனத்துல அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ராவணனை வந்து நம்மளால வதம் பண்ணி எடுத்துன்னு போக முடியும், ஆனா நான் ஏதாவது பண்ணிட்டேன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு போய் பாக்குறார். அங்க சீதா தேவி தியானத்துல இருக்கா. ஷீ இஸ் ஆல்சோ வெரி சேஃப். ஷீ இஸ் ஆல்சோ வெரி சேஃப். அவ சேஃபா இருக்கா அப்படின்னு பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு வந்து திருப்பியும் அங்க வந்து பார்த்துட்டு சீதையை பார்த்துட்டார். அப்போ வந்து நீ வந்து இந்த சீதை வந்து சொல்றா, எனக்கு தெரிஞ்சு போச்சு ஹனுமான், நீ ஒருத்தனே போறோம் இந்த லங்கையெல்லாம் துவம்சம் பண்ணிட்டு நீ உன்னால என்னை கூட்டிட்டு போக முடியும், ஆனா எனக்கு பெருமை என்னோட பர்த்தா வந்து என்னோட ராமர் வந்து என்ன ஜெயிச்சு கூட்டிட்டு போனாதான் அது எனக்கு பெருமை, நீ போய் அவரை உடனே கூட்டிட்டு வா அப்படின்னு திருப்பியும் சீதை கிட்ட உத்தரவு வாங்கிட்டு அவர் எப்பொழுதும் ஆகாசமா இருக்குமா எப்படி பறந்து வந்தாரோ, இந்த தடவை அவருக்கு இதெல்லாம் கிடையாது. போன தடவை தான் ஹேர்டில்ஸ் எல்லாம் இருந்தது, இப்ப இந்த தடவை அந்த சுரசா கிடையாது, சிம்மிக்கா கிடையாது, அந்த மைனாக்க மலை மட்டும் இந்தாச்சு நல்லபடியா அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு ஆசீர்வாதம் பண்ணாரு. இதையும் தாண்டிட்டு இவர் இந்த பக்கம் வந்தோன்னா அந்த பக்கம் அங்கதன் ஜாம்பவான் அவெல்லாம் இருக்கா, நீலன் நலன் அவ கூட அவ ட்ரூப்ல யாரெல்லாம் இருந்தாலோ தேர் ஆல் தட் சைட், அவ எல்லாருக்கும் இருந்துட்டு இருக்கா. அப்போ இவ என்ன பண்றான்னா, இவ வந்து ஒரு போறா. அப்கோர்ஸ் வானரங்கள் தானே, அவ வந்து ஒரு மதுவனத்துல எல்லாம் சந்தோஷம், நான் பார்த்துட்டேன்னு இவாழ்கிட்டலாம் சொன்னோன்னா சந்தோஷம். ஒரு மதுவனத்தை வந்து மது எல்லாம் இருக்கிறது, அந்த தேன் கூடெல்லாம் இருக்கு அந்த வனம், அந்த வனத்தையே வந்து அவன் சத்தம் அவ்வளவு சந்தோஷமா போய் இந்த தேனெல்லாம் குடிச்சிருந்து அந்த வனத்தையே துவம்சம் பண்றா. எல்லா வானரங்களும் சந்தோஷம். அந்த வனத்துடைய ஓனர் வந்து, that is whoever is the owner, I'm not able to recall his name now. அது வந்து அவர் வந்து போய் சுக்ரீவன் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி உன்னுடைய வானர படையெல்லாம் என்னோட வனத்தையே நாசம் பண்ணிட்டான். அப்ப சுக்ரீவன் இஸ் வெரி ஹாப்பி, பரவாயில்ல அவெல்லாம் மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு போய்க்கோ அப்படின்னு அனுப்பிச்சுடுற. He tells Rama, see, Hanuman has brought a good news, that is why these people are all rejoicing அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கார். அப்ப தேனெல்லாம் சாப்பிட்டுட்டு இவெல்லாம் வந்த உடனே ராமர் அவர் பிரதட்சணம் பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாரு, அப்புறம் என்ன சீதா ஃபர்ஸ்ட் he doesn't say anything. அசோகவனத்துல இருந்தா அங்க இருந்தாலும் உண்மையில் அதான் நம்ம கம்பர் சொல்லியிருக்கா, நம்ம தமிழ்ல கண்டேன் சீதையை அப்படின்னு ஒரே லைன்ல இல்லையா. அப்போ இங்க வந்து என்ன சொல்றா, இந்த சூடாமணியை கொடுத்துட்டு சூடாமணிய கையில பிரதர்ஷனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி நிமே ஆத்மா திருஷ்டா சீதா இதி தத் பதஹ. ஸோ திஸ் இஸ் டிஃப்ரெண்டா இது பண்ணியிருக்கா. பட் நம்மளுக்கு தமிழ்ல நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பிரதட்சணம் பண்ணிட்டு ராமரை உடனே பிரதட்சணம் பண்ணிட்டு நான் சீதையை கண்டேன், சீதா கொடுத்த சூடாமணிய கொடுத்துட்டு ராமர்கிட்ட எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லி, நம்ம எல்லாரும் உடனே கிளம்பணும், நம்ம எல்லாரும் கிளம்பி போய் தான்
நம்ம வந்து இப்ப சீதா தேவிய மீட்டுண்டு வரணும். சொல்றார். அவர் போகும்போது ஸ்ரீராமா அப்படின்னு ஸ்ரீராம பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீராம தூதன் ஸ்ரீராம பக்த ஆஞ்சநேயா அப்படின்னு போனாராம். ஆனா திரும்பி வரும்பொழுது அவருக்கு சீதா மேல அவ்வளோ பக்தி வந்துட்டு, சீதா மாதா மேல அவர் வந்து திரும்பி வரும்பொழுது சீதாராம பக்த ஹனுமான் அப்படி வந்துட்டார். பிகாஸ் he was so engrossed in Mahalakshmi's the calmness, the meditation, the composed nature. எப்படி அதெல்லாம் பார்த்துட்டு அவர் நினைக்கிறாராம், ராமர் இப்படிப்பட்டவாளுக்காக தான் ராமர் அழுதிருக்கார், இப்படிப்பட்டவாளை விட்டுட்டு எப்படி அவர் இருந்தார்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைச்சுக்கிறார். சோ அவர் சொல்றார், நம்ம வந்து அப்போ ராமர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு விடுறார். என்ன பண்ணணும் வந்து உடனே அவர் வந்து அப்படியே ஹனுமான வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். ஆலிங்கனம் பண்ணிட்டு சொல்றார், நீ எங்களோட குல கௌரவத்தையே நீ வந்து காப்பாத்தி கொடுத்துருக்க. நான் எப்படி திரும்பி அயோத்தியாவுக்கு போவேன்னு நினைச்சுட்டே இருந்தேன். ஆனா ஹனுமான் உன்னால வந்து என்னோட குல கௌரவமே இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுற. இது சந்தோஷப்பட்டுட்டு அவ சொல்றா, நம்ம எல்லாரும் வந்து நம்ம வந்து சுக்ரீவனோட நம்ம போய் அப்புறமா நம்ம வந்து எப்படி வந்து நம்ம பிளான் பண்ணணும், நம்ம யுத்தம் போறதுக்கு அப்படின்னு பிளான் பண்ணணும். ஸோ இதோட வந்து சுந்தரகாண்டம் எண்ட்ஸ். அதுக்கப்புறமா வருது வந்து யுத்த காண்டம். ஓகே, ஸோ we will end with the சுந்தரகாண்டம் and we will see the ஸ்லோகாஸ் which are related to this. Yeah, ஸ்லோகாஸ் பார்த்துருவோம். ஸோ நம்ம பார்த்தோம் சமாஸ்வசஸ் வைதேகி மர்தயா மாச தோரணம். முதல்ல அந்த தோரணத்தை வந்து இது பண்ணிட்டார். ஐ திங்க் இந்த தோரணம்க்கெல்லாம் ஐ திங்க் I've given the English meaning in the last class itself. Okay, அடுத்தது பஞ்ச 75th ஸ்லோகா. பஞ்ச சேனா கிரகான் ஹத்வா சப்த மந்திரி சுதானபி சூரம் அக்ஷம் ச நிஷ்பிஷ்ய கிரகணம் சமுபாகமத்து. அப்ப என்ன பண்றாரு, பஞ்ச சேனாகிரகான். சேனாகிரகான்னா யாரு, த ஆர்மி கமாண்டர்ஸ். ஓகே, அண்ட் மந்திரி சுதான். சுதான் மந்திரினாம் சுதான் அவளோட பையன்கள். த சன்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் நிஷ்பிஷ்ய. நிஷ்பிஷ்யன crushed, having crushed. யார, அக்ஷா. ஓகே, சூரம் அக்ஷம் is a very brave, he is a very valorous. ஓகே, அவர. கிரகணம் சமுபாகமத். சோ கிரகணம் இங்க எதால, அந்த பிரம்மாஸ்திரம், அதனாலதான் அவர் கிரகணம்னா கட்டப்பட்டு. ஓகே, he allowed himself. சமுபாகமத்னா he allowed himself to be tied. Okay, பாப்போம். பஞ்ச சேனா கிரகான் அப்படின்னா ஆர்மி கமாண்டர்ஸ். சப்த மந்திரி சுட்டான்னா சன்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஹத்வானா ஹன்னு தாத்து நம்ம தெரியும், அது நம்ம கிராமர் பார்ப்போம். ஹேவிங் கில்ட். சூரம் அக்ஷம் அப்பி. சூரம்னா பிரேவ் நமக்கு தெரியும், சூரனா இருக்கிறார், வேலரஸ் இப்படி வேணா சொல்லலாம். அக்ஷம்ங்கிறது அக்ஷன். ஓகே, நிஷ்பிஷ்ய. பிஷ்பிஷ்யன கிரஷ், ஹேவிங் கிரஷ்ட். கிரகணம் சமுபாகமத். சமுபாகமத்னா allowed himself to be bound by the பிரம்மாஸ்திரம். ஓகே, சில வியாக்கரணம். சேனா கிரகான், சேனா பிளஸ் அக்ரகான் தீர்க்க சந்தி. சமுபாகமத், சம்மு பிளஸ் உப பிளஸ் அகமத். ஓகே, தட் இஸ் தீர்க்க சந்தி. தென் சமாசா அக்ரகாஹா. அக்ரகான்னு வந்திருக்கு இல்லையா, அதனால
அக்ரே கச்சந்தி இதி அக்ரகா அக்ரகः தான் இல்லையா? அது அக்ரகாஹா அக்ரகாஹா தத்புருஷதாக தே அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டா நம்ம அப்படியே சொல்லிடலாம். அக்ரே கச்சந்தி இதி அக்ரகாஹா அப்படின்னு சொல்லலாம். அக்ரே கச்சதி இதி அக்ரகः தே இல்லைன்னா அக்ரே கச்சந்தி இதி அக்ரகாஹா உபபத சமாசः. சேனா கிரகான் கிரகான் அப்படின்னா சேனாயாக அக்ரகா சேனா கிரகா அங்கே தான் வரணும். ஏன்னா சேனா கிரகான். ஓகே. மந்திரி சுதான் மந்திரினக சுதாகா மந்திரி சுதாகா தான். Okay, this is only what we have here. Then the next is astrena unmuktam astrenonmuktam muktamatmanam nyatva paita mahatvarat marshayan rakshasan வீரோ யந்திரினஸ்தான் எதிர்ச்சயா. இது நம்ம அஸ்திரேண உன்முக்தாத்மானம் அஸ்திரேணோன்முக்தாத்மானம் ஞாத்வா பைதா மகாத்வராத் மர்ஷயன் ராட்சசான் வீரகன்னு படிக்கணும். யந்திரினஸ்தான் எதிர்ச்சயா. ஓகே. அஸ்திரேண உன்முக்தம் ஆத்மானம். there are 3 words put together. அப்போ என்ன பண்றாரு அவர் வந்து he knows இல்லையா? அஸ்திரேண உன்முக்தம். அப்போ ஞாத்வா வீரக யாரு? வீரகன யாரு? சூரக. இந்த இடத்துல வீரக யாரு? அனுமான். ஓகே. அஸ்திரேண உன்முக்தம் அஸ்திரேன பை பிரம்மாஸ்திரா உன்முக்தம் ரிலீஸ்ட் ஆத்மானம் ஹிம்செல் ஞாத்வா அதாவது என்ன? he knows. அதாவது இதுல எப்படி பார்க்கணும்னா வீரக பைதாமகாத் வராத் அஸ்திரேண உன்முக்தம் ஆத்மானம் ஞாத்வா யந்திரினக தான் ராட்சசான் எதிர்ச்சையா மர்ஷயன். அப்படி நம்ம அன்பயம் பண்ணிட்டோம்னா இந்த ஸ்லோகத்துக்கு நமக்கு ஈஸியா. அப்போ இந்த ஹனுமான் வந்து பைத்தா மகாத் அப்படின்னா பித்தா மகாத் தேர்ந்து வாங்கின வரம். அதனால வராத் வரத்தினால by the boon by the okay varat astrena by brahmastra unmuktam அப்படின்னா முக்தம். okay, released. ஆத்மானம்னா my himself. ஞாத்வா having known. யந்திரினஹனா those people who are binding him, they are binding him. தான் ராட்சசான். ஓகே. யாரெல்லாம் அவரை வந்து கட்டினாங்க தோஸ் ராட்சசாஸ் எதிர்ச்சையா மர்ஷயன். எதிர்ச்சியானா with his own intention, ஸ்வேச்சையா with his own இச்சா. ஓகே, with his own wish. மர்ஷயன்னா bearing. He was bearing with those rakshasas with his own interest, in his own self interest, deliberately வேணும்னே பண்ணிக்கிறான். Why? Because he knows very well that Brahma has given him the varam that பிதாமகத்தோட வரனால அவரை கட்டுப்படுத்த முடியாது, அவரால் ரிலீஸ் பண்ணிக்க முடியும். But deliberately he just bears with this. Okay, that is what you have to see. வியாக்கரணம்ல அஸ்திரேணோன் முக்தம் அஸ்திரேண உன்முக்தம் குணசந்திய பைத்தாமகாத் வராத் பைத்தாமகாத் வராத் ஜஷ்ட்வ சந்திய யந்திரிணஸ்தான் யந்திரிணஹ தான் விசர்கஸ்ய சகாரம் comes here. உன்முக்தம், that is ud plus muktam, it is anunasika sati. யரோனுநாசிகே அனிநாசிகோவா. இந்த சூத்திரம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். சூத்திரமும் அந்த இடத்துல. ஸோ கிருதந்தால உன்முக்தம் உத்து பிளஸ் முச்சு பிளஸ் இத்த உன்முக்த. ஞாத்வா இஸ் ஞா பிளஸ் துவா பிரத்யய. மர்ஷயன் மர்ஷ பிளஸ் நிச் பிளஸ் சத்ரு. திஸ் இஸ் மர்ஷயத் சப்தம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம் மர்ஷயன். பைதாமகாத் பிதாமக
पितामहस्य अयं तद्धितान्त शब्दः पितामह plus an, so paitamahat tasmat. Okay, so these are the grammatical things here in this slokam. Then tato dagdva purim lankam rite sitam cha maithilim ramaya priyam akhyatum punarayat mahakapihi. அப்போ தக்துவா புரியும் லங்காம், லங்காபுரிய தக்துவா எரிய விட்டுட்டு ரித்தே சீதாம் ச மைத்திலி, so that he goes again leaving Sita. Okay, and Ramaya priyam akhyatum, akhyatumna to tell, to say. Punarayat, punaha ayat, came back. Mahakapihi, kapihi vanara, mahakapi. Okay, so இதுதான். அப்ப இதோட மீனிங் பாருங்க. தத்தஹ, தத்தஹனா ஃப்ரம் தேர், தஸ்மாத் அந்த இடத்துலதான், அந்த அங்கிருந்து, தஸ்மாத் என்ன சொல்லுது, தட் பிளேஸ், தஸ்மாத் ஸ்தானாத்னு கூட சொல்லலாம். மகாகபிஹி தத்தஹ மகாகபிஹி மைத்திலீம் சீதாம். ஓகே, இங்க ரெண்டு அட்ஜெக்டிவ், ஒரு அட்ஜெக்டிவ் வேற கொடுத்துருக்கா. மைத்திலீம், மைத்திலிம்னா யாரு? மித்திலா, பிரின்சஸ் ஆஃப் மித்திலா, மைத்திலி. ஓகே, அப்புறம் சீதாம், சீதாஸ் ஹர் நேம். ஓகே, ரித்தே, ரித்தேனா லீவிங். ஓகே, லங்காம், லங்கா, லங்கையை விட்டு, லங்காபுரிம் அதாவது சிட்டி ஆஃப் லங்கா, தக்துவா that is having set on fire, Ramaya to Rama, Priyam Akhyatum, so to say some delightful news to Rama, Punarayat, so Punaha Ayat, he returned back again. Okay, Punaha, he returned again. Sandhi inge vandu tato daktva, tatah plus daktva visarga sandhi, punarayat, punaha plus ayat visarga sandhi again. Visargasya repaha, that it is visargasya utvam and gunam. Tato daktva mahakapihi samasa karmadaya mahan cha asau kapihi. Ridantah daktva dah plus itva, then akhyatum, a plus ava upasarga puram, kya plus tumam. Okay, and then taditantam maithili, mithila plus annu, which will be maithili, maithila அப்படின்னு வரும். அப்ப மைத்தில அப்படிங்கிறது நீப்புங்கிற ஸ்திரீ பிரத்யம் சேர்க்கும் போது மைத்திலின்னு வரும். ஓகே, ரித்தே அப்படின்னு சொன்னானா உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். ரித்தேனா எக்ஸெப்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் முன்னாடி. இப்ப ரித்தே வந்து எப்பொழுதுமே பஞ்சமியோட தான் வந்து வரும். So there is one thing that we have to note in this poetry, in this two lines is ரித்தே அப்படின்னா ஆக்சுவலி பஞ்சமியில தான். ஆனா இந்த இடத்துல வந்து லீவிங் சீதா, அதாவது சீதா விகாய அப்படின்னு வருது. சீதா யாகா ரித்தே அப்படின்னுட்டு, ரித்தே வந்து பஞ்சமியில தான் வரும். ஆனா இந்த இடத்துல வந்து சீதாம் அப்படின்னு யூஸ் பண்ணிருக்கிறது. இட் இஸ் some places it is called as ஆர்ஷ பிரயோக. அதாவது ஆர்ஷ பிரயோகம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ரிஷிகள்லாம் யூஸ் பண்ற. ஓகே, அதாவது இந்த வேத காலத்துல யூஸ் பண்ண ரிஷிகள்லாம் யூஸ் பண்ணினானா சில பிரயோகங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஆர்ஷ, இப்போ அன்னைக்கு கூட நான் ஒரு பிரயோகம் பார்க்கும் பொழுது ஐ வாஸ் திங்கிங் இட் இஸ் ஆர்ஷ பிரயோகம்னு. அப்புறம் ஏன் அப்படி வருது அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் இட் இஸ் ஆர்ஷ பிரயோகம். அதாவது அந்த வேத காலத்துல பிஃபோர் Panini's grammar came into existence also, there was grammar, and grammar was Nava Vyakarana Panditaha and Chilva. Hanuman himself was a learned man. He had learned all the grammar things, okay, pertaining to grammar. Periya grammarian Hanumanukku itu undu. So but அந்த டைம்ல before Panini could come,
அப்போ வந்து இட் வாஸ் நாட் அதாவது என்ன சொல்றது, இப்ப நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இந்த காலத்துக்கு இருக்கிறபடி இப்ப எல்லாமே எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டா இருக்கு. அப்போ வந்து இட் would have been manual for people. அப்ப அவளோட ரைட்டிங் ஸ்டைல் வந்து வேறையா இருந்திருக்கும். நம்மளே எடுத்துக்கோங்க, for people who are doing accounts and all, they would have written in the ledger book and all. It will be little different. இப்போ வந்து எல்லாமே they put it in excel in a computer sheet. ஸோ அது மாதிரி ஆஃப்டர் பாணினிஸ் கிராமர் வாஸ் கோடிஃபைடு, அவர் எல்லாத்துக்கும் ஒரு சூத்திரம் ஒரு இது வைக்கும்போது, இப்போ நம்ம ரித்தேங்கிறது நம்ம படிச்சிருக்கோம். ஐ ஹோப் யூ ரிமெம்பர், ஐ டோன்ட் நோ. இல்லைனாலும் ரித்தே இஸ் யூஸ்ட் ஒன்லி வித் பஞ்சமி. பட் இந்த இடத்துல நாளைக்கு யாருக்காவது உங்களுக்கு டவுட் வரலாம், ஏன் இங்க ரித்தே வந்திருக்கு, ரித்தேஸ் இந்த எப்பயாவது நீங்க இந்த திரும்பி பார்த்து படிச்சேன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரித்தே வந்து துத்தியாக்கு அப்புறம் வந்திருக்கே, ரித்தே வந்து நம்ம படிச்சிருக்கோம் பஞ்சமியோட தானே வரும் அப்படின்னு நீங்க நினைச்சானா அதுக்காக தான் இதை சொல்றேன். இட் இஸ் ஆர்ஷ பிரயோகம். ஆர்ஷ பிரயோகம்னா அந்த வேத காலத்துல ரிஷிகளால யூஸ் பண்ணப்பட்டது. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஸோ அவர் வந்து அது அடுத்த இன்னும் ஒரு ஸ்லோகம் இருக்கு இல்லையா, இது மட்டும் நம்ம முடிச்சோம்னா நம்மளுக்கு சுந்தரகாண்டம் முடிச்சிடும். சோபிகம்ய மகாத்மானம் கிருத்வா ராமம் பிரதக்ஷிணம் न्यवेदय अमेयात्मा दृष्टा सीता इति सीतेति तत्वतः. ओके, அப்ப சஹ இப்ப இப்படிதான் பிரிக்கணும். சஹ அபிகம்ய மகாத்மானம் கிருத்வா ராமம் பிரதக்ஷிணம் न्यवेदयत् अमेयात्मा दृष्टा सीता इति तत्वतः. Okay, we will see. Okay, சஹ. அப்போ இதுல வந்து எப்படி நம்ம வந்து அதை அன்பயமா பார்த்து நம்ம பண்ணணும். அமேயாத்மா, அப்போ அமேயாத்மானா இந்த அப்படின்னா அமேயாத்மானா அதாவது என்ன சொல்றது, அவருடைய இன்டெலிஜென்ஸை வந்து நம்மளால we cannot நிர்ணயமே பண்ண முடியாது. You cannot measure, that is you can actually, in English they say immeasurable intelligence, which I am not comfortable with the word immeasurable. The intelligence வந்து இப்போ IQ வச்சு அந்த கோஷியன்ட் எல்லாம் they are measuring, that is different. பட் இன்டெலிஜென்ஸை வந்து அவளால நிர்ணயிக்க முடியாது. they cannot மெஷர், அப்படிதான் வரும் இங்கிலீஷ்ல வரும்பொழுது. அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸா இருக்கிறவர். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரைட் த கரெக்ட் மீனிங், யூ ஷுட் ரைட் ஹேவிங் இம்மெஷரபிள் இன்டெலிஜென்ஸ். ஓகே, ஓகே, அது வந்து சக மகாத்மானம். மகாத்மானம்னா மகா ஆத்மானம் அப்படின்னு சொல்றோம். the highly spirited person, the high souled person. Okay, soul atmanam அப்படின்னு சொல்லுவோம். ராமம் அபிகம்யனா கம்னா டு கோ, அபிகம்னா அப்ரோச். ஸோ அபிகம்ய லப்பு இங்க வருது. ஹேவிங் அப்ரோச் ராமா பிரதக்ஷணம் கிருத்வா. வாட் he did பிரதக்ஷணம். தென் சீதா தத்துவத்தः, சீதா திருஷ்டா. இந்த இடத்துல பாருங்களேன், திருஷ்டா. சோ சீதா திருஷ்டா இதி ஞவேதயத். ஞவேதயத்னா என்னது? சோ he was informed or submitted-னு சொல்றா. informed, நிவேதனம்னா informed. அதனால டு டிக்ளேர். அதனாலதான் நம்ம நைவேத்தியம்ங்கிற வேர்டு அதுல என்ன வந்திருக்கு. நம்ம we keep before God, we say before God, நிவேதனம் பண்றேன் அப்படின்னு சொன்னா I am declaring in front of you what I have offered for you. ஸோ இது வந்து அவரை பார்த்தேன் தத்துவத்தக. in reality இந்த இடத்துல வந்து என்ன சொல்ற, really he says really Sita had been seen by me. ஓகே, இந்த இடத்துல திருஷ்டா, நான் வந்து சீதாவை என்னால் பார்க்க முடிந்தது. திருஷ்டா
iti nyavedayat. Okay, அதுதான் nyavedayatna informed. Okay, so bigamya saha abhigamya, this is visarga sandhi. Saha, that will become utvam, anantaram gunam, then again purva rupa sandhi also is there. Then nyavedayat ni plus avadeya yat is yan sandhi here. Nyavedayat ameyatma, nyavedayat plus ameyatma, here it is jashtva sandhi. And siteti sita iti guna sandhi. Samasaha mahatmanam, mahan atma yasya saha, so mahatma tam. Okay, mahatma mahatmano mahatmana, mahatmanam ditya vibhakti ekavachanam. Ameyatma, ameyah atma yasya saha, ameyatma. Okay, so who's this has intelligence actually. Ameyatma. Krutva, kru plus tva pratyay. Abhigamya, abhi plus gam plus lyap. Drishta, drish plus ta plus tap. Drishta, drishta, drishtam. Utta pratyaya paadakonda. Tadditantaha, tattvataha, tattva plus tasi. Okay. Oh, that is tasi. Tasiங்கிற ஒரு பிரத்யே நம்ம பார்த்தோம். தத்துவத்தக தசில் மாதிரியே அதுவும். ஓகே, ஸோ தத்துவத்தக தத்திதாந்தக. இதோட ஐ திங்க் வி ஹவ் கம்ப்ளீட்டட் த ஸ்கில். இதோட நம்ம வந்து ஸ்டாப் ஹியர். இட் இஸ் நெக்ஸ்ட் வில் பி